நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே, காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்க, இந்த உதவி பேராசிரியர் பணி என்பது யாருக்கு வரமாக இருக்கும், யாருக்கு கடினமாக இருக்கும் என்பது தான் இந்த நேரத்தில் உங்களோட நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக எல்லாரும் ஒரு மேஜரை கொடுத்து அந்த மேஜரில் இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்கள் படிக்காத ஒரு பகுதியை இப்போ திடீர்னு கொடுத்துட்டு நாங்கள் தமிழ் துறையாக இருக்கிறோம், வரலாற்று துறையாக இருக்கிறோம், பொருளாதார துறையாக இருக்கிறோம், நாம் ஃபிசிக்ஸாக இருக்கோம், கெமிஸ்ட்ரியாக இருக்கோம், பாட்னியாக இருக்கோம், ஜுவாலஜியாக இருக்கோம். இந்த மாதிரி வெவ்வேறு துறையை சார்ந்த எல்லா மேஜருக்கும் இது ஒரு பெரிய சுமையாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னீங்கன்னா பார்ட் 2 பகுதி. ஏன்னா அவங்க ஒரு பார்ட்டை போர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது அவ்வளோ சாதாரணமாக விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய பகுதி, ரொம்ப பெரிய பகுதி. அதே மாதிரி இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது அவன் இந்திய பொருளாதாரத்தை பற்றி கொடுத்து கேட்டிருந்தாலும், இந்திய அரசியலமைப்பு பற்றி கேட்டிருந்தாலும், நவீன இந்திய வரலாறு பற்றி கேட்டிருந்தாலும், அப்புறம் இந்தியாவில் வரலாறு மற்றும் பொருளாதாரம் அப்படின்ற தலைப்பில் கேட்டிருந்தாலும், அப்புறம் சுற்றுச்சூழலியல் பற்றி கேட்டிருந்தாலும், அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி கேட்டிருந்தாலும், நடப்பு நிகழ்வுகள் இருந்து கேட்டிருந்தாலும், எங்கிருந்து கேட்டிருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்துட்டு அந்த பாடத்திட்டத்தோடு சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரோவில் சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட்டில் ஏவுதளங்களில் என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2025 என்ன புதிய தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படின்றத வச்சுட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி என்வைரன்மெண்டல் சயின்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ சமகாலகட்டத்தில் இந்த மலைகள்லாம் அப்படியே சரிஞ்சு விழுது இல்லைங்களா? இந்த இதில் நம்ம பார்த்தோம்ல, கேரளாவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வயநாடு, அந்த வயநாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மலைச்சரிவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அதை பேரிடர் மேலாண்மையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ சமகால கட்டத்தில் என்ன இருக்கோ, என்னதான் நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாலும், இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலினுடைய டோட்டல் பேஜ் எவ்வளோ வருதுன்னா 2800 பேஜ் வருது. இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, என்வைரன்மெண்டல் அண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துனீங்க. அப்படி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் ஓரளவுக்கு தான் சேர்த்துனேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3000 பேஜ் வருது. இந்த 3000 பக்கத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த 40 நாட்களில் படிக்க முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி. எல்லாருமே கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ டாக்டரேட் முடிச்சிருக்கிறவங்க, நெட்டு செட்டு முடிச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாமே 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. வெறும் நெட்டு மட்டும் வச்சுட்டு, எம்ஏ மட்டும் வச்சுட்டு, நம்ம குரூப் 2 சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி படிச்சிருக்காங்கன்றதுனால இதில் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 50 மார்க் ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இது ஒரு பெரிய ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி அவர்கள் படிக்காத பாடத்திட்டத்திலிருந்து ஒரு கட்டுரை பகுதியை கொடுத்து, இதிலிருந்து நீங்கள் நம்ம கேட்போம், இதுக்கு 50 மார்க் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அணுகுமுறை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் யார் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றதுல இந்த கட்டுரை பகுதி தான் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்போ 3000 பக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த இருக்கிற 40 நாளில் இதை படிப்பீங்களா, அல்லது நம்மளுடைய மேஜர் பேப்பரை படிப்பீங்களா? நம்ம வெறும் சர்வீஸை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் எந்த போட்டித் தேர்வுலையும் கலந்துக்காமல் இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்கள் இருக்காங்க. எல்லா போட்டித் தேர்வுகளையும் கலந்துக்கிட்டு தேர்ச்சி பெற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட சர்வீஸும் இருக்காது. என்கிட்ட புதுசாக எந்த சர்வீஸும் கிடையாது, நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஆனால் குரூப் 2ல் நான் இருக்கேன், குரூப் 4ல் நான் இருக்கேன், இந்த தலைப்பெல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமுறையும் இருக்குது. அப்போ இது எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது எதற்காக அப்படின்னு சொன்னாக்க, நம்மளிடம் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான அது வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்மளால் கற்றுக்க முடியும். அதனால் முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் எவ்வளவுதான் வந்து சேலரி எக்விடன்சி வாங்குறதுக்காக சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாலும் கூட அன்றாடம் ஒரு 50 பக்கம் படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். இதில் நான் சொல்கிறது வந்து இந்த பாடத்துக்கு மட்டும், பேப்பர் 2க்கு மட்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பக்கம் வாசிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து வாசிச்சிட்டே இருங்க. ஆனால் எப்படி நம்ம வாசித்து முடித்தாலும் உள்ளிருந்து ஒரு மார்க் கேட்க போகிறதில்ல. அதில் வந்து அதனுடைய கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒட்டுமொத்த கான்செப்டையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னாக்க இந்திய அரசியலமைப்புக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்றத மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு பெரிய வரமாக இருக்கும். அதுலேருந்து எப்படியும் வந்து பொதுவாக தான் கேள்வி கேட்க போகிறான். அப்போ அரசியலமைப்பு எப்போ உருவாச்சு அப்படின்னோ, மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்னலாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எதெல்லாம் நெருக்கடி நிலைகள்னா என்ன, யூனியன் பிரதேசங்கள்னா என்ன, உள்ளாட்சி அமைப்புனா என்ன, நகராட்சினா என்ன, கூட்டுறவு சங்கம்னா என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி நாம் ஒரு விஷயமா, குறிப்பாக வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சட்டம் சாரா அமைப்புகள், சட்டம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இந்த இந்திய அரசியலமைப்புக்குள்ள வருது. இப்படி ஒவ்வொரு தலைப்பாக நீங்க அதனுடைய சாராம்சத்தை மட்டும் புரிந்து வைத்துக் கொண்டால் போதுமானது. இப்போதைக்கு தேர்வுக்காக நீங்க இந்த 7 தலைப்புகள் இருந்தாலும் கூட அதில் 3 தலைப்புகள் மட்டும் தயாராவது புத்திசாலித்தனம். ஏன்னா 5 கேள்விகள் கேட்டுறாங்க. அந்த 3 தலைப்புகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நான் எல்லாத்தையும் படிக்கிறேன் சார், 7 தலைப்புகளையும் படிக்கிறேன், 3000 பக்கத்தையும் படிக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 பக்கம் படிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தலை சுற்றிடும். அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். 3 தலைப்புகளை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதனால் இந்த உதவி பேராசிரியர் தேர்வு முறையில் நமக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரை தான் வந்து இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால தான் உடனே எது மைனஸோ, நம்மளிடம் இருக்கக்கூடியதிலேயே எது மைனஸோ அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுகிற வல்லமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் இதை எடுத்துக்கோங்க. எது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு பாருங்கள். அந்த 2-3 தலைப்பை முதல்ல இது பண்ணியிருப்பேன். அதை சரியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அது உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது சொன்னேன். அதனால் யாரும் முதல்ல வந்து பயப்பட வேண்டாம். பயப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய என்ன தலைப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய சோர்சஸ் வந்து நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, தேர்வு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல கையில் மெட்டீரியல் வந்து கையில் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் தினமும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து வாசிக்கிற போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். எவ்வளோ பெரிய மைனஸையும் நம்மளால் ப்ளஸ்ஸாக மாற்ற முடியும். அந்த மாற்றுகிற வல்லமை கல்லூரி பேராசிரியர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் நிறைய பேர் புலம்புறாங்க. இந்த புலம்பலை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவ், அதை வந்து பாசிட்டிவாக மாற்றுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் ஒன்றே தானே. நீங்கள் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் தமிழ் படித்தேன் சார், நான்லாம் தமிழ் படித்தேன் சார், எனக்குலாம் இந்திய பொருளாதாரம்லாம் தெரியாது சார், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, நான் எப்படி சார் இதெல்லாம் படிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்க முடியுமா? நமக்கு போட்டின்னு ஒன்று வந்தாச்சு, ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க? கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம மக்கள்லாம் எப்படி புலம்புனாங்க? ஐயோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எங்களுக்கு என்ன தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எப்போ வந்து படிக்கிறது, அதுலேருந்து 1 மார்க் கேட்டானா எப்படி 25 மார்க் நம்ம அட்டன் பண்ணுறது, இது என்ன ஸ்கூல் புக்கை போய் மறுபடியும் படிக்க வைக்கிறான், 25 மார்க் வந்து கொடுத்துருக்கானேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த தேர்வு முறையில் நம்ம மக்கள் இதே மாதிரி வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஐயோ கட்டுரைக்கு இப்படி கொடுத்துட்டாங்க, ஆக மொத்தம் புலம்பல் நிரந்தரம். சரிங்களா? ஏதோ ஒன்று. அப்போ படிக்கிறதுன்னு நமக்கு ஒரு பாடப்பகுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுவாகவே நான் மாறிவிடுகிற போது தான் வெற்றி நம்ம பையில் வரும். அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க உடனடியாக இது தொடர்பான பாடக்குறிப்புகளை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 50 பக்கத்திலிருந்து 100 பக்கம் வாசிப்பதை மனதில் வந்து நிறுத்துங்க. குறிப்பாக வந்து எல்லாவற்றையும் ஒரு கதை போல மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். எதை கேட்டாலும் எதை எழுதினாலும் இதை எந்த இடத்துல கொண்டு போய் அட்டவணையாக போட முடியும், இதை எந்த இடத்துல ஹெட்டிங் ஆக்க முடியும், இதுக்கு ஒரு டைட்டில் வந்து ஒரு சின்ன தலைப்பு எப்படி இதில் கொண்டு போய் வைக்கலாம், இந்த இடத்துல எப்படி ஒரு அட்டவணை போடலாம், இந்த பேஜை வந்து எப்படி வந்து அதிகமான மார்க் வாங்குறதுக்கு மாற்றலாம் அப்படின்ற அந்த நோக்கத்திலேயே பாருங்கள், அந்த நோக்கத்திலேயே படிங்க. இதிலிருந்து பொதுவாக ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரியே யோசிக்க ஆரம்பிங்க. யாராவது 2 பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் வந்து நீங்கள் பொதுவாக கலந்துரையாடல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், இது வரமா அல்லது யாருக்கு நஷ்டம், யாருக்கு அதிகமான வாய்ப்புன்னு கேட்டேன். விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நான் சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை, இந்த சூழ்நிலையில்
யங்ஸ்டராக இருக்கக்கூடிய குரூப் 2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவ இவங்களுக்கு தான் வந்து என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெரிய பிரகாசம். ஏன்னா அவங்க வந்து 1 மார்க்லேயும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் இந்த கட்டுரையிலையும் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அப்படின்றதுனால மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் முன்னுக்கு வருவார்கள். சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் இந்த 40 நாள் இருக்கு. இப்போ நாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல. அப்போ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது கல்லூரி பேராசிரியர்களுடைய கடமை. அதனால் கல்லூரி பேராசிரியர்களே, நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் வச்சுருந்தாலும் சரி, அந்த சர்வீஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு போட்டி எங்கே இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ யங்ஸ்டர், வெறும் நெட் வச்சுருக்கிறவங்க, எம்ஃபில் வச்சுருக்கிறவங்க, ஜேஆர்எஃப் வச்சுருக்கிறவங்க, அவங்க தான். அதே மாதிரி குரூப் 2ல் இருக்கிறவங்க, குரூப் 4 சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, குரூப் 2 சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, குரூப் 1 சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் உங்களுக்கு கடுமையான போட்டியை தரப்போகிறாங்க. 1 மார்க் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு எந்த புக்கை கொடுத்தாலும், 1000 பக்கம் இருக்கக்கூடிய புக்கை கொடுத்தாலும் அவங்க 5 நாளில் அதை அப்படியே அக்கு வேற ஆணி வேற எடுத்து நோட்டில் எழுதி பிச்சிருவாங்க. பிச்சு தனித்தனியாக எது எதெல்லாம் நிரல்படுத்துக்குன்னு கேள்வி கேட்பான். எது எதெல்லாம் புக்கு பேர், நூல் பெயர், ஆசிரியர் பெயர் எங்கிருந்தெல்லாம் வரும், எது எதெல்லாம் ஊர் பெயர் வரும் அப்படின்ற அந்த அடிப்படையில் பிச்சு எடுக்கிற அந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க குரூப் 1 சர்வீஸில், குரூப் 2 சர்வீஸில் இருக்கக்கூடியவங்ககிட்ட. அது ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க ஒரு இதில் தேர்ச்சி பெற்று தான் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு இது புதுசு, கல்லூரி பேராசிரியர்களுக்கு புதுசு. அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், உடனடியாக களத்தில் இறங்குங்கள், வென்று காட்டுங்கள் என்று உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோ. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.